ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, டின்னருக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம்ங்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து பன்னீரும் பச்சை பட்டாணி ஊற வச்சது கொஞ்சம் இருந்தது, அதையும் எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி பாதி யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது எப்படி முளைக்கட்டி வந்திருக்கு பாருங்கள். இதை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு இப்போ வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி நான் கடாயில் போட்டுக்க போகிறேன். கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா சேர்க்காம நான் இப்போ கட் பண்ணும்போதே கடாயில் எல்லாத்தையும் சேர்த்துருவேன். ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு நினைக்கும் போது இது மாதிரி தான் நான் செய்வேன். இதுக்கு ஃபஸ்ட்டு 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி அதில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுப்பேன். அது கூடவே பட்டை கிராம்பு பொடி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சு வதக்கிடுவேன். வதக்கும்போது கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறட்டும். ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தோசை தவாவில் நீங்கள் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த பன்னீரை எல்லாத்தையும் அதில் வச்சுட்டு கொஞ்சமாக பெரட்டி விட்டிங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். அந்த டைம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டோடு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கடாயிலே பொரித்து எடுத்துக்க போகிறேன். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணோம்னா அதுக்குள்ளே மாவு நல்லா சாஃப்டாகிடும். சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும். நான் சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு உப்பு தண்ணீர் மட்டும்தான் சேர்த்து பிசைஞ்சிருந்தேன், வேறு எதுவுமே சேர்க்கல. சப்பாத்தி நீங்கள் எப்போ தேய்ச்சி எடுக்க போகிறீங்களோ அதுக்கு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் மாவு பிசைஞ்சு அதை மூடி வச்சுருந்தாலே சூப்பராக சாஃப்டாகிடும். மாவு சாஃப்டாக இருந்தாலே உங்களுக்கு சப்பாத்தி சூப்பராக சாஃப்டாக வரும். அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருந்தது ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அந்த பன்னீரை பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்துட்டு அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பன்னீரை வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதே கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு 5 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியை எடுத்து அதில் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்துட்டு கடைசியாக இறக்கும் போது கஸ்தூரி மேத்தி தூவி இறக்கினா சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே சப்பாத்தி மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்திக்கு நம்ம ரவுண்டாக உருட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். எங்க வீட்ல டின்னருக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும். உங்க வீட்ல டின்னருக்கு என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் இப்படி தான் இருக்குது. இது எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணணும். ஒரு வழியாக கிச்சனில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கிச்சன் மேடை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கேஸ் ஸ்டவ்லாம் எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான்
வாஷ் பண்ணி வச்சுருக்க எல்லா பாத்திரத்தையும் அது பிளேஸில் எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். கிச்சன் இப்போ இப்படி தான் இருக்குது. கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் ஈவினிங் எடுத்து வச்ச துணியை மடிக்கவே இல்லை, அதை மறந்தே போயாச்சு. அப்பாடா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம்னா இப்போ இந்த துணி மடிக்கிற வேலையும் இருந்துச்சு. கையோட இதையும் மடித்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அதையும் மடித்து வச்சாச்சு. அவ்வளோதாங்க, மேக்ஸிமம் நைட் ரொட்டீன் ஒர்க்கு இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி இந்த விளாக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.